திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நன்றி கூறி ஜெபித்து தொடர்ந்து ஒரு விண்ணப்பத்திற்காகவும் நாம் ஜெபிக்க போகிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தொடர்ந்து இஸ்ரேல், ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலே தாக்குதல்கள் நடந்து கொண்டிருக்கிற அதே சூழ்நிலையில் ஹார்மோஸ் ஜலசந்தியானது மூடப்பட்டிருக்கிற அந்த நிலையிலும் தற்போது ஈரான் நம்முடைய இந்திய தேசத்து கப்பல்களுக்கு அந்த வழியாக கடந்து செல்வதற்கு அனுமதி அளித்துள்ளதாக ஒரு நற்செய்தி வெளியாகி இருக்கிறது. இதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். பல நாட்களாக தொடர்ந்து இஸ்ரேல், ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலே போர் நடைபெற்று கொண்டிருக்கிற அதே சூழ்நிலையில் முக்கிய கச்சா எண்ணெய் கொண்டு போகப்படுகிற பகுதியாக, கப்பல்கள் கடந்து போகிற பகுதியாக கருதப்படுகிற ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டதினாலே உலக நாடுகளுக்கு இடையிலே வர்த்தகம் மிக பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 20% அதிகமான கச்சா எண்ணெய் போக்குவரத்தானது இந்த பகுதி வழியாக தான் நடைபெறுவது என்பது நமக்கு தெரிந்த ஒரு காரியமாக பார்க்கப்படுகிறது. இந்தியா, சீனா மற்றும் பல நாடுகள் இந்த வழியாகத்தான் தங்களுடைய தேசத்திற்கு கச்சா எண்ணெயை இறக்குமதி செய்கிறார்கள். அதே போல கத்தார், குவைத், சவுதி அரேபியா, இன்னும் இப்படிப்பட்ட இதோடு கூட சேர்ந்த பிற நாடுகளுக்கு உணவு பதார்த்தங்களும் கூட இந்த பகுதி வழியாக இறக்குமதி செய்யப்படுகிறது. ஆகவே அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இந்த பகுதிக்கு கொண்டு செல்லப்படுகிறது. ஆகவே இந்த சூழ்நிலையில் தற்போது இந்த ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டிருக்கிற நிலையிலே பல நாடுகளின் கப்பல்களும் அங்கே நுழைவதற்கு தடையும் ஆபத்தான சூழ்நிலையும் நிலவி வந்தது. இதற்காக நாம் கருத்தாக பாரத்தோடு ஜெபித்தோம். இது நிமித்தமாக நம்முடைய இந்திய தேசத்திலே தொடர்ந்து கச்சா எண்ணெய் வருவது தடைப்பட்டிருப்பதினாலே பெட்ரோல், டீசல் ஆகிய எரிசக்தி பொருட்கள் மிக மிக பெரிய அளவிலே அதனுடைய தேவை அதிகரித்து, அதே போல அத்தியாவசிய பொருட்களுடைய விலைவாசியும் உயரக்கூடிய சூழ்நிலை இருந்தபடியினாலே நாம் இதற்காக அதிகமாக ஜெபித்தோம். கர்த்தர் மனமிறங்கி தற்போது இதிலே ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். கடந்த நாட்களிலே நம்முடைய மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களும் அதே போல ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் பேச்சுவார்த்தை நடத்தினதில் 3வது முறையாக பேச்சுவார்த்தை நடத்தினதிலே அந்த பேச்சுவார்த்தையில் ஒரு நல்ல ஒரு தீர்வு காணப்பட்டு தற்போது இந்திய கொடியோடு கூடிய கப்பல்களுக்கு ஈரான் அந்த ஹார்முஸ் ஜலசந்தியை பயன்படுத்த அனுமதி வழங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. இது நிமித்தம் நம்முடைய எரிசக்தி தேவை சந்திக்கப்படும் என்று கூறப்படுகிறது. ஆகவே நாம் இதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். மட்டுமல்ல, தொடர்ந்து நீடித்து வருகிற இந்த போர் நிறுத்தப்பட வேண்டும். எப்படியாவது இந்த 3 தேசங்களுக்கு இடையிலே நடைபெறுகிற தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டு ஒரு அமைதியான சூழல் உண்டாக வேண்டும். வன்முறையற்ற சமாதான சூழ்நிலையை தேசங்களில் கர்த்தர் கட்டளையிட ஜெபிக்க வேண்டும். ஈரான் வாக்களித்திருக்கிறபடி இந்த ஜலசந்தி எந்த விதத்திலும் இந்தியாவுக்கு இனி மறுக்கப்படாமல் இருக்க பிற நாடுகளுக்கும் அனுமதிக்கப்படவும் ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை விளக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, எங்களுடைய தேசத்திலே தொடர்ந்து எரிசக்தி பொருள் ஆண்டவரே தட்டுப்பாடை சந்தித்து கொண்டிருந்த சூழலில் ஆண்டவரே தகப்பனே, வர்த்தகத்திலே மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டு விடுமோ என்கிற சூழல், இன்னொரு பக்கத்திலே பொருளாதாரம் ஒரு வீழ்ச்சி அடையக்கூடிய சூழல் இதில் உண்டாகுமே என்கிற நிலை ஆண்டவரே. ஆனாலும் கிருபையாக மனமிறங்கி கடந்த நாட்களிலே ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சரும் எங்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் பேச்சுவார்த்தை நடத்தினதிலே ஆண்டவரே ஒரு நல்ல தீர்வை காணும்படி கிருபை செய்து எங்களுடைய இந்திய கப்பல்கள் இந்த ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக பயணிப்பதற்கு ஆண்டவரே நீங்க கிருபை கொடுத்தீங்கப்பா. எங்க ஜெபத்தை கேட்டீங்க ஆண்டவரே. இந்த எந்த விதத்திலும் இனி மறுக்கப்படாமல் இருக்க, தடை செய்யப்படாதிருக்க ஜெபிக்கிறோம். இந்திய தேசத்தினுடைய எரிபொருள் தேவை ஆண்டவரே தடையின்றி சந்திக்கப்பட ஆண்டவரே, ஜனங்களுடைய ஆண்டவரே தகப்பனே சூழல் பாதிக்கப்படாதிருக்க ஆண்டவரே, பொருளாதார வீழ்ச்சி உண்டாகாதிருக்க ஆண்டவரே, அத்தியாவசிய பொருட்கள் விலைவாசி உயராமல் இருக்க பாரத்தோடு ஜெபிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து இந்த போர் நிறுத்தப்பட்டு ஒரு அமைதியான சூழல் தேசங்களுக்குள் உண்டாக ஜெபிக்கிறோம். எங்களோட ஜெபத்தில் இருக்கிற எல்லா சகோதர சொல்ல ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.